ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழாளினால் சேனல். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பேன் ஏஜென்சி எடுத்தாச்சு, பேன் கார்டு அப்ளை பண்ணியாச்சு, பேனும் வந்துருச்சு, பேன் நம்பர் அலாட் ஆயிடுச்சு, ஃபிசிக்கல் கார்டே வரப்போகுது. ஆனால் இன்னும் எங்கள் கையில் இருக்கிற கார்டு, அதாவது எனக்கு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டை நான் இன்னும் டிஸ்பேச் பண்ணலை. எப்படி டிஸ்பேச் பண்ணுறது, எப்படி நான் கொண்டு போய் அங்கே சேர்க்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த இதுக்கான ஒரு விளக்கமாக இந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். கையில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கேன். இதை பற்றி நான் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எப்படி நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நான் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறுநாளே பண்ணிடுங்க. நம்மகிட்ட நிறைய பேன் ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, நல்லா போயிட்டுருக்கு, எல்லாருடைய பிஸ்னஸும் க்ரோத் ஆகி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு புது பேன் ஏஜென்ட்டாக ஜாயின் பண்ணால் மறக்காமல் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 24/7 உங்களுக்கு கஸ்டமர் கேர் சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணிருக்கவங்களுடைய ஒரு தகவல். ஓகேவா? ஓகே, நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எங்களோட குயிக் அண்ட் சப்போர்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பேன் ஏஜென்சி என்னன்னு சொல்லிடுறேன். பேன் ஏஜென்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு ஏஜென்சி ரன் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு கடை வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சிருந்தாலும் சரி, புதுசாக ஷாப் ரன் பண்ண போகிறா இருந்தாலும் சரி, இந்த ஏஜென்சி எடுத்து பண்ணுற மூலமாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏஜென்சிக்கும் நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுறது என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஏஜென்சி மூலமாக பண்ணும்போது உங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் நிறையா இருக்கும். இது போல் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மந்தோட எண்ணில் சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாக்குமெண்ட், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேன் கிடச்சிரும், பேன் நம்பர் அலாட் ஆயிரும், அது போல் பிரச்சனை இல்லாமல் எல்லா ப்ராசஸும் நடந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரியான உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபீலிங் மூலமாக ஆதார் நம்பர் லிங்காக இருந்தால் மட்டும்தான் பேன் கார்டு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய கடையில். அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் உங்கள் மொபைல் லிங்க் ஆகாமல் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட ஆதாரில் கரெக்ஷன் இருந்தாலும் சரி, அதாவது ஆதாரில் வந்து டேட்டா பர்த் இல்லாமல் ஒரு இயர் மட்டும் இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதுக்கான வேறு டாக்குமெண்ட்ஸ் ஓட்டர் ஐடி அந்த மாதிரி சப்மிட் பண்ணி கூட நீங்கள் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணி நீங்கள் பேன் கார்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்சியில் மட்டும் தான் கிடைக்கும். இந்த மாதிரியான நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது உங்களுக்காக. நீங்கள் மறக்காமல் பேன் ஏஜென்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்கை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணி தருவோம். ஓகே, மற்றபடி ஒரு பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணி அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவான வீடியோஸ், மொபைலே பண்ணுற மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு மாதிரியாக மொபைலே பண்ணுற மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்மேனோட ஏபிஎஸ் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் மூலமாக பணம் எடுக்கிறது, பேலன்ஸ் செக் பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட், அது போல் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பிஸ்னஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்தியா முழுக்க நிறைய கஸ்டமர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் 0% கம்ப்ளைண்ட்டோட, அதாவது கம்ப்ளைண்ட்ஸோட நாங்கள் ரன் பண்ணிருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிஸ்னஸ் எடுத்து போனோம்னா கண்டிப்பாக எங்கள் கீழே ஜாயின் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் உங்களுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் தமிழ்லேயே பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம வர விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த வீடியோட. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுற இது பண்ண போகிறோம். டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேன் எடுத்துக்கேன். நீங்கள் இந்த மந்த்தில் வந்து ஒரு 100 பேன், 200 பேன், ஒரு 1000 பேன் கூட போட்டுன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே பண்டலில் நீங்கள் அனுப்பிடலாம். ஓகேவா? அதுக்கான கிளியர் அப்டேட் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் என் கையில் பார்த்தீங்கன்னா பேன் சீட் இருக்குது. ஓகேவா? இதோட மாடல் வந்து நான் கீழே கொடுத்துறேன். ஓகேவா? ஒரு மாடல் காப்பி எப்படி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கான மாடல் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். கீழே செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஓகேவா? அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறது செகண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் ஷீட். பேட்ச் ஷீட்டாக என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேட்ச் ஷீட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் அப்ளை பண்ணி முடிச்ச வரை கடைசியில் ஜெனரேட் பேட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு ஷீட் ஜெனரேட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அந்த பேட்ச் ஷீட் தான் இது. அது வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்களேன், ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஓகே, அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்து கஸ்டமருக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று இருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை ரெண்டாவது வைக்கணும். ஓகேவா? மூணாவது பார்த்தீங்கன்னா பேனோட ஃப்ரண்ட் பேஜ் ப்ளஸ் செகண்ட் பேக் பேஜ், அது 2 பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 பேஜ் வர மாதிரி உங்களுக்கு வீடியோ ப்ராசஸ் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அதனால் 3 பேஜ் இருக்கேன் கையில். ஓகேவா? இதுதான் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி வைக்கணும். அதாவது பேனோட ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் செகண்ட் பேஜ். ஓகேவா? அதில் மறக்காம அவங்களோட கையெழுத்து எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். கடைசியாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஃபார்ம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம், ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அட்டாச் பண்ணிக்கணும். இதோட மாடல் காப்பி கீழே கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது கரெக்டாக இருக்கு என்கிட்ட ஷீட். ஓகேவா? இதுதான் ஷீட்டோட அந்த மாடல். ஓகேவா? இது போல் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அரேஞ்ச் பண்ணிட்டு மேலே ஒரு ஸ்டேபிள் பண்ணிடுங்க. இந்த கார்னரில் ஒரு ஸ்டேபிளும், இந்த கார்னரில் ஒரு ஸ்டேபிளும் பண்ணிட்டீங்கன்னா, 2 கார்னர்லையும் ஒரு ஸ்டேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஃபிக்ஸ்டாக. இதே போல் நீங்கள் ஒரு 100 வச்சுருக்கீங்க, இல்லை 1000 வச்சுருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஓடுறதுல ஒரு 10-20 வச்சுக்கோங்க. ஓகே, உங்கள் கடையில் ஒரு நார்மலாக மாதத்துக்கு 10-20 பேன் ஓடுனா 10-20 இருக்குமா, ஜஸ்ட் அப்படியே இதை பின் பண்ணி ஒரு 20 செட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இது போல் இருக்குமா, அப்போ பின் பண்ணி 20 செட்டாக வச்சுக்கோங்க. 20 செட்டாக வச்சுட்டு கீழே நான் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் இதை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற 2 அட்ரஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணும்போது நான் கொடுப்பேன். ஓகே, நம்ம ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ அப்டேட் கொடுத்துருக்கோம்னா அந்த அப்டேட்டில் இதையும் நான் கொடுத்துருவேன். நீங்கள் எதுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக இதுக்கு சென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் இதை கொண்டு போய்ட்டு உங்களுடைய கொரியர் ஆஃபீஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போனால் கூட இந்த மாதிரி
இப்படி இருக்கும் உங்ககிட்ட ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ இருக்கும் ஓகேவா அதோட தனிமன். இதை கொண்டு போயிட்டு இந்த மொத்தமாக இருக்குது இதை வந்து நான் போஸ்ட் பண்ணணும், நான் வந்து கொரியர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு கவர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஸ்டோர்ஸில் எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்கும் இந்த கவர்ஸ் எல்லாமே ஓகேவா. நீங்கள் அங்கேருந்தும் இதை பை பண்ணி நீங்கள் மொத்தமாக இதை பேக் பண்ணி அதில் டூ அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணி ஃப்ரம் அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பலாம். அப்படி இல்லைனா ஃப்ரம் அண்ட் டூ அட்ரஸ் நீங்கள் ஜெராக்ஸ்மாக எடுத்து மேலே பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் ஓகேவா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரியர் ஆஃபீஸ் போனீங்கன்னா கொரியர் ஆஃபீஸும் அந்த மாதிரி ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கான பேக்கிங் எல்லாத்துமே அந்த டூ அட்ரஸை போட்டு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம் ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கீங்க எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது. இதுதான் ஃபார்மேட். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஜெனரேட் பண்ணுறோம்ல பேட்ச், அந்த பேட்ச் ஷீட் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கணும். மூணாவது அந்த பேட்ச் அதாவது நமக்கு பேன் ரெடி பண்ணுறோம்ல அந்த பேனில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் செகண்ட் பேஜ் ஓகேவா அது இருக்கணும். அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஃபார்ம், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஓகேவா. அது ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி பேன் கார்டில் ஓட்டர் ஐடி ஓகேவா அது இருக்கலாம் ஓகேவா. அதை வந்து நம்ம வச்சிருப்போம்ல நம்ம இதுதான் ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ப்ரீ ஃபார்ம் என்ட்ரியில் நம்ம கொடுப்போம் நம்ம என்னென்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஆதார் கொடுப்போம். சம்டைம் ஆதாரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம வந்து ஓட்டர் ஐடி மாற்றி கொடுப்போம் ஓகேவா. அதுதான் மேட்ரு. அதெல்லாம் நம்ம சப்போர்ட் லிங்க் நம்ம என்ன சப்போர்ட்டிங் கொடுத்தோமோ அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணிடணும் ஓகேவா. மறக்காமல் எல்லாத்துக்கும் கலர் ஜெராக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி இருந்தாலே போதுமானது ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டு ஒரு செட்டாக வச்சிட்டிங்கன்னா அந்த செட்டை வந்து பின் பண்ணி வச்சுருங்க. இது போல் 10-20 மொத்தமாக வச்சுக்கோங்க. டேரெக்டாக போய் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது இல்லைனா கொரியர் சென்டரில் போயிட்டு நான் கொடுக்குற டூ அட்ரஸ்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த பேனோட ப்ராசஸ் முடிஞ்சுது ஓகேவா. இது எப்போ நீங்கள் அப்டேட் பண்ணலாம், இப்போ நீங்கள் 1ஆம் தேதி நீங்கள் ஒரு பேன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மந்தோட எண்டில் நீங்கள் அனுப்பிவிட்டால் போதுமானது, அவ்வளோதான். இதுதான் ப்ரொசீஜர் ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக எப்படி நம்மளுடைய ஹார்ட் காப்பீஸை நம்ம டிஸ்பேச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். தமிழில் இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷனான வீடியோ இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன். நம்ம கீழே இருக்கிற பேன் ஏஜென்சிக்கு இது போல் நிறைய அப்டேட்டை ரொம்ப சூப்பராக நாங்கள் தெளிவாக கொடுத்துட்ருக்கோம். இதே போல் நீங்களும் ஒரு ஏஜென்ட்டாக ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா மறக்காமல் கீழே லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் வளர நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.